Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில ஒரு குர்த்திஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது வந்து குர்த்தியோட மெட்டீரியல்ஸ். நான் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். காட்டன்ல plain fabrics எடுத்துர்க்கேன். இதனுடைய காஸ்ட் வந்து மீட்டர் 100 rupees அந்த மாதிரி ரேஞ்சில தான் வரும். அது போக நான் எடுத்துக்கிறது வந்து ஆங்கர் த்ரெட்ஸ்ல இருக்கிற ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துர்க்கேன். நார்மல் நீடில் எடுத்துர்க்கேன். சோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இத வச்சு நம்ம பார்க்க போற எம்ப்ராய்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தா எம்ப்ராய்டரி. இது ஒரு வெரைட்டி காந்தா எம்ப்ராய்டரின்றது. சோ காந்தா ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு குர்த்திஸ் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 3 strands thread எடுத்து பாருங்க. இந்த மாதிரி 3 strands thread எடுத்து எட்ஜ்ல வந்து நான் நாட் போட்டுருக்கேன். இப்போ வந்து நான் இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுத்துர்க்கேன்றதை நான் சொல்றேன். இப்போ பாருங்க இதனுடைய ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ்ல ஒரு ரஃபா 3 inchesக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஓவல் ஷேப் வரதுக்கு ஒரு 2 inches கேப் விட்டு அகைன் 3 inches 2 inches gap again 3 inches. இந்த கால்குலேஷன்ல தான் நான் ஒரு full குர்த்தியுமே டிசைன் பண்ணிருக்கேன். இந்த 2 inches கேப்ல வந்து ரஃபா நம்ம வந்து ஒரு பெண்ட் கொடுத்து ஓவல் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த சிம்பிளான ஒரு டயகிராம் இதுக்கு எந்த ஒரு ட்ரேசிங்கும் இல்லாம இத வச்சு நம்ம குயிக்கா பண்ணலாம். சோ இப்போ கீழ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இத நான் எப்பவும் சொல்லிருக்கேன் ஓட்டு தையல் ரன்னிங் ஸ்டிச்சஸ் ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோஸ்லயே நான் போட்டுருப்பேன். இந்த பாருங்க. ஜஸ்ட் நம்ம ஊசியால இன்சர்ட் பண்ணிட்டே வர போறோம். பாத்தீங்கன்னா thread வந்துருச்சு. இத வந்து க்ளோஸா போட்டா அழகா இருக்கும் இல்லனா கேப்பா போட்டா அழகா இருக்கும் அப்படிங்கறத விட எந்த மாதிரி போட்டாலுமே அழகா தான் இருக்கும். பட் ஒரே யூனிஃபார்மா போடணும். டிஸ்டன்ஸ் வந்து கேப் விட்டு போடிங்க அப்படினா அதையே மெயின்टेन பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நாட் வந்தா மட்டும் அத வந்து ஃபினிஷிங்கா கொண்டு வந்துருங்க. ரொம்ப பிடிச்சு இழுக்க வேண்டாம். ஷ்ரிங்க் ஆயிரும். பாருங்க. இப்போ இத வந்து கண்டினியூ பண்றதுக்கு இந்த இடத்துலயே நம்ம ஒரே ஸ்ட்ரைட் லைனா போட்டுறலாம். அப்போ உங்களுக்கு டிசைன் போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா போடலாம். இத வந்து குர்த்திஸ் மட்டும் தான் போடணுமா அப்படின்றது கிடையாது. சாரீஸ்ல கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் மட்டும் நல்ல குவாலிட்டியா பாத்துக்கோங்க. பிராண்டட் எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கிக்கோங்க. இல்லனா சாயம் போகும். காந்தா எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாதுங்க. ரன்னிங் ஸ்டிச். ரொம்ப ப்ரீவியஸா நம்ம போட்ட ஓட்டு தையல் தான் காந்தா எம்ப்ராய்டரி. அதை வச்சே ரொம்ப அழகான ஸ்டிச்சஸ் வந்து நம்மளாலையும் பண்ண முடியும். அதை ஒரு குர்த்திஸ்ல பண்ணும்போது அதனுடைய லுக் எப்படி இருக்குன்றது பாருங்க. ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓட்டு தையல்ங்கிற போது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு எம்ப்ராய்டரியை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்து கீழே குத்தி நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷேப் பார்க்கலாம். ஹைட் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்துடலாம். ஆப்போசிட் சைடு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இத வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி திருப்பி
எப்பயும் நார்மலா நம்ம நாட் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இது போல எல்லா டிசைன்ஸ்லயும் எல்லா மார்க்கிங்ஸ்லயும் நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப குயிக்கா ஒரு ஃபுல் குர்த்திஸையும் நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல பாத்தீங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.